தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அங்கே பவுல் அசுத்த ஆவியை குறி சொல்லுகிற அந்த அசுத்த ஆவியை துரத்தும் போது அவருடைய எஜமான்கள் தங்களுடைய தொழில் கெட்டு போகிறது, வருமானம் அற்று போகிறது, பவுல் இப்படியான காரியங்களை செய்கிறபடியால் என்று சொல்லி பவுலை என்ன செய்கிறார்கள்? அங்கே அடித்து அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 23வது வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்கள் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். பாருங்க, தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற பவுலுக்கு நடக்கிற காரியங்களை. ஒரு வார்த்தை சொன்னோன்னா அங்க பிசாசு போகிறது, ஒரு வார்த்தை சொன்னோன்னா அங்க முடவன் நடக்கிறான், சப்பானி நடக்கிறான், அநேக அற்புதங்கள் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு எப்பொழுதும் அடியும் உபத்திரமும் துன்பமும் வருவதைத்தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் சொல்லுகிறது போல தேவனிடத்துல வந்து தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது உபத்திரவம் பாடுகள் இல்லை என்பது வேதத்துக்கு புறம்பானது, பொய்யானது, கள்ள போதனை. இப்ப பவுல் அப்படி அங்க போட்டிருக்கும் போது 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அருந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பவுலும் சீலாவும் துதித்து பாடும்போது அங்கே சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் அகன்றது என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு, பாடுவது உண்டு. அது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று பேசுவதுண்டு. ஆனா ஒரு காரியத்தை இங்க கவனிக்க தவறி விடுகிறோம். நாங்க பவுல போல தேவனோடு வாழுகிறோமா? பவுல போல தேவனுக்காய் ஊழியம் செய்கிறோமா? பவுலை போல தேவனுக்காய் அடிகளும் கட்டுகளையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோமா? பவுல போல சத்தியத்தை சத்தியமாக பேசி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிடையாது. ஆனா பவுலுக்கு செய்தது ஆண்டவர் எங்களுக்கு செய்வார், செய்யணும் என்று எதிர்பார்க்கிறது, ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. பவுல போல அங்கே வேதத்தின்படி கிரியை செய்து வேதத்திற்காக வாழாத பட்சத்துல ஆண்டவர் அவங்களுக்கு செய்த எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்ய மாட்டார். இதை நல்லா ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். வேதத்துக்கு நேரம் கொடுப்பதற்கே இடம் இல்லை, ஊழியம் செய்வதற்கு இடம் இல்லை, தேவனுக்குன்னு கொடுக்க விருப்பம் இல்லை, பாடுகள் துன்பங்கள் அனுபவிக்க விருப்பம் இல்லை, அதுக்குள்ள போறதற்கு விருப்பம் இல்லை. ஆனா பவுலுக்கு செய்தது ஆண்டவர் எனக்கு செய்வார். அந்த ஆசீர்வாதமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, இந்த வாக்கு தத்தங்களை மட்டும் எடுத்துக்கொள்றது. ஆனா அதுக்குரிய வாழ்க்கை கிடையாது, அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கறதும் கிடையாது. வீணா இப்படி ஜெபிப்பதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழணும், கிரிய செய்யணும், வசனத்தின்படி நிலைத்திருந்து. மத்தேயு 24 சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய அங்க மத்தேயு 7 சொல்றாரு, அவருடைய சித்தம் செய்கிறவன் தான்
பரலோகத்துக்கு போவான், மற்றவங்களை தெரியாதுன்றார். ஆகவே தேவனுடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து அதை படித்து தியானித்து அதை புரிந்து அதன்படி வாழ்ந்து அதன்படி ஊழியங்கள் செய்யும் போது பவுலுக்கும் சீலாவுக்கும் செய்தது போல, பேதுருவுக்கு செய்தது போல ஆண்டவர் எங்களுக்கும் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆவியானவர் வேதத்துக்கு நேராக எங்களை நடத்துவாராக. ஆமென்.